ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார். இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும், அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும், ஆமா என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் 9 இதிலிருந்து அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி 4 வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார், வக்ரவ நிலை அடைகிறார். எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார். இப்பவும் அங்கதான் இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற 2 நட்சத்திரங்கள்ல தான் அவர் வக்ரகதி நிலையை அடைய போறார். அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும்? சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும். சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு வக்ர நிலை பயிற்சியில இருக்குது. இப்ப இதை பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். குரு அப்படிங்கிறது தனக்காரகர், புத்திக்காரகர், அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்கர், யோகத்தை வழங்கக்கூடியவர், தோஷத்தை நீக்கக்கூடியவர், எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர், சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையில் இருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப வக்ரகதி நிலை அடைய போகிறார். இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதங்கள் அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம். கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னிராசிக்கு இந்த குரு வக்ரவம் ஆகுறதுனால என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். இப்ப குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் இருந்து பாத்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசியிலிருந்து. இப்படிப்பட்ட பார்வை பலன்களோட குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குருவோட சுப பார்வை பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து வந்துச்சு. இருப்பினும் உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில ஆமா குரு அப்படிங்கிறவர் பாதக அதிபதி தான், பாதக அதிபதி தான். அதாவது கன்னி ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பாதக அதிபதியா இருக்கிறார். பாதக அதிபதி பாத்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து வக்ரவம் பெற்று பார்க்கிறது அப்படிங்கிறது நல்லதா கெடுதலா அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 4 மாத காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 4 மாத காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ராசிலேயே கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில புதன் ஆதிக்கம் நிறைந்த கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை தனக்குன்னு ஒரு பாதை அமைத்து கூட்டுறதுல கன்னிராசிக்காரங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உண்டு. தனக்குன்னு ஒரு பாதை, தனக்குன்னு ஒரு பயணம், அதாவது என்ன எது மற்றவங்களிடத்துல கேட்டாலும் தனக்கான வாழ்க்கை, தனக்கான முன்னேற்றம், தனக்கான முயற்சியை தானே டிசைன் பண்ணி அதற்காக ஒர்க் பண்றதுதான் கன்னிராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வகையில
எண்ணங்கள், நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்ப நீண்ட நாளா மனசுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்தீங்க இல்லையா, இந்த காலகட்டத்துல உங்களுடைய பாதகாதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல வக்ரமம் பெற்று பார்க்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் வேகமா இருக்கும். நீங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்களை உடனுக்குடனே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் உயர்வு ஏற்படும். தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல உயர்வு ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்குது. மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது மதிப்பு மரியாதை நீங்க பார்க்குற வேலையில, தொழில்ல, வியாபாரம் சார்ந்த விஷயத்துல அல்லது பொது வெளியில அரசியல் தொடர்புகள் அல்லது பொது ஜனத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்ப புதிய புதிய பொறுப்புகள், புதிய புதிய விஷயங்கள்ல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, இதுவரையும் ஒரு முயற்சியை எடுக்கிறதுல வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா, அந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருந்து வந்தீங்க இல்லையா, அந்த குழப்பம் எல்லாம் இப்ப நீங்கி தீர்க்கமா எடுத்த முடிவை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. அதுல ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க உயர்வடையலாம், முன்னேற்றம் அடையலாம், எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கலாம். தடைப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அப்ப என்ன ஓட்டத்துல பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை, தாழ்வான எண்ணங்கள்லாம் மாறி கொஞ்சம் உயர்வான எண்ணங்கள், அதே போல வேகம், சுறுசுறுப்பு, எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி, தடை தட்ட அதாவது பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தும் நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே நேரத்துல குழந்தை பேரு, குழந்தைகள் சொல்றதை கேட்கல, குழந்தைகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் குழந்தைகள் உங்க சொல் கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமா, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்தவர்கள்லாம் அந்த காலகட்டத்துல ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அப்ப பெரிய வருமானம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அதீதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய நல்லது ஒரு வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உறுதியாக கிடைக்கும். துணிச்சலாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப மனம் போல் வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யலாம். எந்த இடம் நமக்கு சரியா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா சார்ந்த உறவுகள், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிடலாம். அதே நேரத்துல உள்ளூர்ல பாத்தீங்கன்னாக்க தகப்பனார், அப்பா வழி சொந்த பந்தங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே போல குடும்ப பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு புதுமையான பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். அவங்களுக்கான ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய லக்கணம் என்ன, ராசி கன்னி ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து, லக்கணத்துக்கும் ராசிக்குமான தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பலன்கள், கோச்சார பலன்கள், குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு என்ன நிலையில இருக்கிறார், வக்ரவம் பெற்று இருக்காரா அல்லது நல்ல நிலையில இருக்காரா, இப்ப குரு திசை எதுவும் நடக்குதா இல்ல குரு புத்தி எதுவும் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கோச்சார பலன்களை எடுங்க. உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் அப்படிங்கிறவரு வக்ரம் பெற்று இருந்து அதே நேரத்துல பாதகஸ்தானங்கள்ல இருந்து அவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திசை புத்தி நடத்துறாரு அப்படின்னா நல்ல சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நீங்க இந்த காலகட்டத்துல
அனுபவிக்க முடியும். தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும். வேற எதுவும் ஏதேனும் நோய் நொடிகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரி நோய் நொடிகள் ஏதேனும் இருக்குமா அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெரிய நோய் நொடிகள் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இல்லை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கையில ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் இல்லை. உணவு பழக்க வழக்கத்துல மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அமோகமான காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. கடன் தொல்லைகளை படிப்படியா குறைக்கக்கூடிய காலகட்டம், கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண பாக்கியங்கள், திருமண சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அரசு சார்ந்த காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உறுதியாக வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிதேச பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அப்பா வகையில இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில இருக்குது. அதே நேரம் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அம்மா சார்ந்த உறவுகள், அம்மாவோட உடல் நலனையே அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னா, மனக்குழப்பம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது. நல்ல வருமானத்திற்கான வழிகள் தேடி பயணம் மேற்கொண்டு வேறொரு இடம் விட்டு இடம் போய் வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களை தேடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? புது புது தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். அதே நேரத்துல கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறும். அதே போல ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. திடீர் வருமானம், திடீர் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு கால அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களை பொறுத்த வகையில நீங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்துல ஒரு முறை நீங்க போயிட்டு வந்துருங்க, ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.